முதலாவது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. இது பெர்ரி பழங்களில் 14 மில்லிகிராம் இருக்குங்க. ஆனால் கொய்யா பழத்தில் 228 மில்லிகிராம். எவ்வளோ அதிகம் இல்லையா? அடுத்ததாக நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடியது ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து. இது பெர்ரி பழங்களில் 2.4 கிராம் தான் இருக்குது. ஆனால் கொய்யாவில் 5.4 கிராம் இருக்குங்க. எவ்வளோ அதிகம் இல்லையா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டாசியம். இது 77 மில்லிகிராம் பெர்ரி பழங்களில் இருக்குது. ஆனால் 417 மில்லிகிராம் கொய்யாவில் இருக்குங்க. எவ்வளோ ஜாஸ்தி! அடுத்ததாக வைட்டமின் ஏங்க. இது 54 இன்டர்நேஷ்னல் யூனிட் பெர்ரி பழங்களில் இருக்குது. ஆனால் கொய்யா பழத்தில் 624 இன்டர்நேஷ்னல் யூனிட் இருக்குது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அடுத்தது புரதச்சத்து புரோட்டீன் 0.7 கிராம் தாங்க பெர்ரியில் இருக்குது. ஆனால் நம்ம கொய்யா பழத்தில் 2.6 கிராம் இருக்குது. ஜாஸ்தியான அமௌண்ட்டு தான். அடுத்தது லைக்கோபின். இது 0 கிராம் தாங்க பெர்ரி இருக்குது. ஆனால் 5200 கிராம் கொய்யாவில் இருக்குது. இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்தது இரும்பு சத்துன்னு சொல்லக்கூடிய அயன் 0.28 மில்லிகிராம் பெர்ரிலையும் 0.26 மில்லிகிராம் கொய்யா பழத்துலேயும் இருக்குது. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெர்ரி பழம் எவ்வளோ காஸ்ட்லி, நம்ம ஒரு கொய்யா பழம் எவ்வளோ விலை கம்மின்னு. அதனால் இன்னையிலேருந்து கொய்யா பழத்தை சாப்பிடுங்க.